நீதான்டா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அன்புக்குரியவர்களே, அதாவது அன்புக்குரியவர்களே அப்படின்னாலே ஊழியர்களை வம்புழுக்கிறவனா இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் விழிப்புணர்வுக்காகத்தான் நான் சொல்றேன். எனக்கு சரின்னு பட்டதுன்னா சரி, இல்லை அப்படின்னா இல்லை. விழிப்புணர்வுக்காகத்தான் நான் பேசுறேன். ஜஸ்டின் இந்தியா குறித்து பேசக்கூடாதுங்கிறது தான், பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் டுடே என்ன சொல்லியிருக்காப்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தம்பி, மாத வாக்குத்தத்த கிளிசோசி காரணி சொல்லுப்பா, இந்த மாத வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லியா? அதுக்கு ஏன்டா கத்துற? மெதுவா சொன்ன, மறுபடியும் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? மறுபடியும் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? எத்தனை தடவை தாங்க சொல்லுவான்? சரி, மேல சொல்லு ராசா. கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு பேர் வேணாலும் உன் ப்ரொஃபஷன்ல இருக்கலாம், ஆனா நீதான்டா. அதாவது ப்ரொஃபஷனலா, அதாவது இவர்களை போன்று இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அதுவும் கர்த்தர் சொன்னாராம். கர்த்தர் இவன்ட்ட பேசினாராம். இவன்ட்ட நாய் பேசுமா? பிசாசு பேசியிருக்கும், வேற யாரும். கர்த்தர் சொன்னாராம், ப்ரொஃபஷனல்ல எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா உன் ப்ரொஃபஷன்ல இருக்கலாம், ஆனா நீதான்டா. பாத்தீங்களா? இவன் தாண்டா, நீ தாண்டா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். எவ்வளவு பெரிய ஆல் இண்டியா அண்ட புழுகுன்னு இருக்குது. சரி, மேல என்ன சொல்றாரு கேளுங்க. 100 பேர் வந்தாலும் ஜஸ்டின் செய்யற வேலையை எவனும் செய்ய முடியாது. அதாவது இவன் வேலைய இவனை தவிர வேற எந்த ஊழியர்களும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட வேகாத வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறான். சோ இது கர்த்தர் கனெக்ட் பண்ணல. இது பிசாசு வெளியின் தூதன் வேஷத்தை தரிச்சு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு கிட்ட சொல்லியிருக்கான், அது வேற ஒரு கர்த்தர். சரிங்களா? என்னங்க சொல்றது? இவன் வேலையை எவனா பாப்பா? பாசமார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவன் வேலையை பாப்பீங்களா? என்ன வேலை பார்த்தான்னு கேக்குறீங்க? கேளுங்க. என்னை நான் கொடுத்தேன் என் ஆலயத்தின் இறைவன் வாழ்விலே என்னாலுமே அண்ணனுக்கு இப்படி நீங்க பாடுவீங்களா? மாசிலா உண்மை காதலி, அதுக்கு அடுத்தாக்கள் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. இந்த வேலையை பார்க்க மாட்டீங்க. அதனால இவன் சொல்றது சரிதானே? சரிதானே மக்களே? சரி, மேல சொல்லு ராசா. பாத்தீங்களா? கடைசியில எங்க புடிச்சு எங்க வாக்குத்தத்தம் சொல்லி நீதாண்டா, அவரு தாண்டா, இவன் தாண்டா, அவன் தாண்டா, இவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதாண்டா இதாண்டா அப்படிங்கிற மாதிரி கடைசியில விதண்டவாதமா சொல்ற மாதிரி ஐ ஆம் தட் ஐ ஆம் எத்தனையோ ஐ ஆம் த டாக்டர், என்ன சொல்றது, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. பிசினஸ் மேன், ஐ ஆம் எஜுகேட்டட் ஃபெலோ அப்படின்னு, அன்எஜுகேட்டட் ஃபெலோ, இப்படி பல காரியங்கள் ஐஎம்னு வருது. இவன் எந்த ஐஎம் கொடுத்தான் தெரியுமா? யாத்திராகமம்ல 3வது அதிகாரங்கள்ல சொல்லுகிறபடி மோசேயோடு ஐ ஆம் தட் ஐ ஆம். இது எப்படிப்பட்ட வாக்கியம்? அதாவது நாள் பிறவாதுக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன், இருக்கிற வண்ணமாய் இருக்கிறேன் என்பவர் சொன்னார் அப்படின்னு சொல்றாரு. சர்வ வல்லமை உள்ள தேவன், ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படிங்கிற யெகோவா தேவன், அவருடைய நாமத்தை வேற யாருக்கும், எந்த காட்டு பயலுக்கும், எந்த சல்லிப்பயலுக்கும், இந்த மாதிரியான மாய்மாலக்காரனுக்கும் கொடுக்கறது இல்ல. புரியுதுங்களா? அவருடைய நாமம் அபரிவிதமான, ஆச்சரியமான, மகத்துவமான ஒரு பேரு, ஐ ஆம் தட் ஐ ஆம். அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லிப்போம் பாருங்க. கடவுளுக்கு வச்சப்பற நீ எடுக்கலாமா? இப்படிதான் நான் பயந்துக்கிட்டேன். ஒருத்தர் பார்த்து சொன்னேன், பாஸ்டர் நீ எல்சடாய்னு பேர் வச்சிருக்கிறீங்க, இது கடவுளோட பேரு, நான் கூட மாட்டேன்னு. என்ன எல்சடாய் கடவுளோட பேர்? அப்ப எபனேசர் யார் பேர்? அது பாத்தீங்களா? எபனேசர், எல்சடாய். ஏண்டா டேய், எபனேசர் எல்சடாய்ங்கிறது அர்த்தம் தெரியாதா? நீ சொல்லு, ஐ ஆம் தட் ஐ ஆம்னு. கடவுள் பேரை நீ வச்சுக்கலாம், தப்பே இல்லை. இது இருக்கிறேன் அப்படிங்கிறது ஆண்டவருடைய மகத்துவம் உள்ள பேர்ரா.
அது எவ்வளவு பெரிய நாமம். யெகோவா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நாமம். அல்டிமேட் தேவன், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவரை கிரகிக்கவே முடியாது. அவருடைய எண்ணங்கள் எண்ண ஓட்டத்தை அறிந்தவன் யார்? ஆராய்ந்து அறிகிறவன் யார்? வானத்துக்கும் பூமிக்குமாய் தூரம் எவ்வளவாய் இருக்கிறதோ அவருடைய எண்ணங்களும் நினைவுகளும் அப்படியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன், மகத்துவம் உள்ள தேவன், அவருடைய பேரை நீ வைக்கலாமா? நீ எவ்வளவு பெரிய சல்லிப்பய, உலகமே தெரியும் நீ எவ்வளவு பெரிய டுபாக்குருன்னு நீ சொல்லலாமா? ஏற்கனவே நான் கடவுள் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசுனுடைய பெயரையே சொல்லி கடைசியில மகிமைப்படுத்தினேன். இது ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லல, கடைசியில பாத்தீங்கன்னா இவனே சொல்லி இது பண்ணி ஏதாவது ப்ரொபஷனல்ல இருக்கிறாங்களா? இதெல்லாம் ப்ரொபஷனலா? எவ்வளவு பெரிய மோசமான ஒஸ்ட் பிஹேவியர், ஒஸ்டான காரியம் அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா? எங்க கீழே இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாமாங்க? எங்க ஆண்டவருடைய பெயரை எடுக்கிறா? நீ கிறிஸ்தவன் தான், ஆனா கிறிஸ்து கிடையாது. கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறதுனால, கிறிஸ்துவின் உபதேசத்தில் இருக்கிறதுனால, கிறிஸ்துவினுடைய காரியமாக போகிறதுனால நீ கிறிஸ்துவ. ஆனா இயேசு கிறிஸ்துவா ஆக முடியாது. எல்லள வேணும், கடுகளவு கூட அதை எண்ணியே பார்க்க கூடாது. லூசிபர்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? அவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பீதாம்பரத்திலும் சரி, ரத்தனமான காரியங்களாக இருக்கட்டும், அவன் ஆராதனை வீரனாக பலவிதமான காரியங்கள் ஊடாக அவன் பயணித்தவன். அப்படி பயணிச்சுட்டு பலருக்கும் கட்டளை கொடுக்கிறவன், இப்படி பல அதிகாரம் பெற்றவனாக லூசிபர் இருந்தான். கடைசியில அவனுக்கு ஓரமா மண்டையில ஸ்பார்க் ஆயிடுச்சு. எப்படி? என் தேவனுக்கு நிகராக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மண்ட ஓலாராகி இருதயத்துக்குள்ள நினைக்கிறான். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர், எவ்வளவு கொழுப்பு இருந்தோ, எவ்வளவு மண்ட கோளாறு இருந்தோ நீ இந்த மாதிரி பண்ணுவ, எனக்கு நிகராக ஒருவன் நீ இருக்க முடியுமா? ஓட ஆகால பாதாளத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பாதாளத்துக்குள் இது பண்ண வச்சான். அவனுடைய மகிமையை இழந்து போனான், அவனுடைய காரியங்களை இழந்து போனான், அவனுடைய சேடவை அவன் ஒரு அழகுள்ளவன் இருக்கு, அந்த அழகை இழந்தவனாக அவன் அற்பமாக மண் இணக்கிறவனாக மண்ணனுக்கு பயலா மாறிட்டான். சோ எது? தேவனுக்கு நிகராக தன்னை முன்னிறுத்தி கொண்டான். இவன் அதே வேலையை பாக்குறான். அப்போ கர்த்தர்ன்னு சொன்னான் பத்திலா, இது யாரு தெரியுமா? லூசிபருடைய ஆள். இவன் லூசிபருக்கு நிகரான மனுஷன். சரிங்களா? இருக்கிறேன், காலம் பிறவதற்கு முன்னதாகவே இருக்கிறேன், ஏதோ சகல காலமும் முடிவு புரிந்தும் சகல நாட்கள் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னார். இருக்கிறேன் அப்படிங்கிறதுனா எங்கும் வாபித்து இருக்கிறவர், அவர் இருக்கிற வண்ணமாய் இருக்கிறவர், இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறவர், அவர் இருக்கிறவர், வாபித்திருக்கிறவர், வீற்றிருக்கிறவர். எவ்வளவு பெரிய சத்துவம் உள்ள தேவன். அதை வேற வச்சுக்கிட்டு எவ்வளவு சல்லி வேலை பார்க்காம பாத்தீங்களா? ஆண்டவர் இருப்பாரு, ஆண்டவர் இருப்பாரு. நாம மண்டைய போட்டாலும், நம்மளுடைய காரியங்கள் போனாலும் வச்சாலும் ஆண்டவர் இருப்பாரு. எந்தெந்தைக்கும் உயிரோடு இருக்கிறவர், ஜீவனுள்ள தேவன். இது போன்ற நபர்களை ஈஸியா ஆண்டவர் டீல் பண்ணி அடிச்சிட்டாருன்னா இருக்கிறவரா இருக்க மாட்டேன், பிணமாக இருப்ப. என்னதான் காய போட்டு 2 நாள் காய போட்டாலும் 3ஆவது நாள் கருவாடு வாட நாரிரும் வீட்டுக்குள்ள. என்ன பண்ணணும்? மூடி வைக்கணும். மூடி வைக்கிறது எப்படி? அந்த கருவாடு ஆயிடுவான், செத்துட்டானாலே கருவாடு தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 நாள் வேணா பார்வைக்காக அப்படியாக ஜஸ்ட் இன் இந்தியா என்கிறதான அந்த நபர் மண்டையை போட்டு விட்டார். அப்படிப்பட்ட நபராக 2 நாள் வேணா வச்சுக்க முடியும். 3ஆவது நாள் நாரிடுவ, செடிவிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடும், டிஸ்மாண்டல் ஆகி டிஸ்போஸ் ஆயிடும். டிஸ்போஸ் ஆகும்போது என்னாகும்? 6க்கு 3 குழியை தோண்டி இறந்தவன் அப்படிங்கிற பேரா இருக்கும். புரியுதா? யாரும் அவருக்கு நிகராக இருக்க முடியாது. அவருடைய வல்லமையும் அவருடைய மாற்றமே மகிமை எல்லாம் ஒருவருக்கே. அவரைத்தான் மகிமைப்படுத்துற மாதிரி இருக்கணும். உன்னை மாதிரியான ஆட்களுக்கு மகிமைப்படுத்த வேண்டிய அவசியங்கள்ல விசுவாசிகளாகிய உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஒரு மனிதன் தன்னை கடவுளுக்கு நிகராக சொல்றான்னா அந்த சபையில நீங்க போகாதீங்க. புரியுதுங்களா? பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாது. வானத்தில் இருந்தோ அல்லது வேறு விதமான உபதேசங்கள் வந்தாலும் அதை கேட்கக்கூடாது அப்படின்னு ஒளிப்பாயிரு. ஒருவனும் மஞ்சி அதுபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இதெல்லாம் லூசிபருடைய காரியம், அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்கள். தானே தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதனைக்கு உட்படுவது எதுவோ அதை தேவனுக்குரிய மகிமையாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? பி கேர்ஃபுல். இங்க பார்த்து கொண்டு இருக்க அவன் விசுவாசிகளா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு சொல்றேன், ஏன்டா இப்படி பேசுற? உன் பேரு ஜஸ்டின், உன்னுடைய பிள்ளைக்கு நீ தகப்பன்கிற பேர்ல இருக்கிற, எல்லா விதமான பேர்களோடு நீ அறியப்படலாம். கடைசி நிமிடத்தில், கடைசி இதுல டெட் பாடி, டெட் முடிஞ்சுது. நமக்கு என்னைக்குமே பிறப்பு ஒரு இதா இருக்கு, இறப்பு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அந்த நிகழ்வின் போது டெட் பாடியாக இருக்கிற, ஆரம்பத்துல குழந்தையா இருக்கிற பச்சிலம் குழந்தை, அதுக்கப்புறம் சின்ன பையன், சிறுவன், வாலிபன், இப்படி பல பெயர்கள் இருந்தாலும்
கடைசியில் ஜடமாக மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியுமாக போகிறவனாக இருக்கிறேன். உனக்கு மகத்துவத்தை செலுத்தலாமா? பி கேர்ஃபுல். எந்த விளக்கம் கொடுத்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை அவருக்கு நிகராக இது பண்ண முடியாது. ஐ எம் தட் ஐ எம். அவர் ஒருவரே ஐ எம் தட் ஐ எம். அவர் ஒருவரே யெகோவா தேவன். புரிதுங்களா இல்லையா? எச்சரிக்கையா இருங்க ஐயா. நான் சொன்னா அப்புறம் மறுபடியும் எதையாவது ஒண்ணு போட்டு கமெண்ட் போட்டு கிளின்னு கிளிக்கிறீங்க. நான் விழிப்புணர்வுக்காக தான் சொல்லியிருக்கேன். வேறொரு பதிவு. வணக்கம்.